வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட்டை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் டவுன், சரிங்களா? அப்போ பெரிய கேப் டவுன் ஆனாலும் மார்க்கெட் ஏன் நம்மளுக்கு கீழே செல்லலை அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு கொஸ்டின் வரும். காரணம் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தான். எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது நேற்றுக்கு நம்ம 24,900 புட் ஆப்ஷன் அண்டு 25,000 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். அதை பேஸ் பண்ணி தான் லெவல்ஸ் எடுத்திருந்தோம். இன்றைக்கி எக்ஸாக்டாக பாருங்கள், காலையில் நம்மளுக்கு 24,594க்கு உள்ளே வந்த உடனே அதுக்கப்புறம் 669ன்றது நம்மளுக்கு மந்த்லி ஓப்பன், 725 அப்படின்றது நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸோட லெவல்ஸ். இது என்னென்ன லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா 24,594 அப்படின்றது ஒயிட் எட்ஜோட பாட்டம், ஒயிட் ரேஞ்சோடைய பாட்டம். இது வந்து ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். இது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். இப்போ ஒயிட் ரேஞ்சோட பாட்டம்குள்ளே வந்து அடுத்து நம்ம மந்த்லி ஓப்பன், இந்த கரண்ட் மந்தோட ஓப்பன் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி நம்மளுக்கு 725 மடிச்சிட்டாங்க. இப்போ 718 க்ளோஸ் வச்சுருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மார்க்கெட் வந்து இன்னமும் டவுன் ட்ரெண்ட் ஆகலை, சரிங்களா? இது ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மந்த்லி ஓப்பனை அகெயின் கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சா தான் ஃபர்தராக கீழே போகிறதுக்கு நம்ம எதிர்பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்குடைய இந்த இப்போ இன்றைக்கி எஸ்டர்டே இந்த லோ இருக்கு இல்லையா, இது நாளைக்கு நமக்கு மண்டே பார்க்கும்போது எஸ்டர்டே லோ. அப்போ எஸ்டர்டே லோவுக்கும் கீழே, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அடுத்து எஸ்டர்டே லோவுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். அப்படி க்ளோஸ் வச்சா தான் என்ன ஆகும், இன்னும் ஃபர்தர் டவுன் ட்ரெண்டுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கிடையில் நம்மளுக்கு மந்த்லி ஓப்பன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க, 24,718 அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதில் எப்படி சார் அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகிருக்காதா அவ்வளோ பெரிய கேப் டவுனில் அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் காலையில் கேப் டவுன் ஆனோடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அகைன் உள்ளே கொண்டு வந்துட்டு 24,600 ஸ்ட்ராடல் போட்டாங்க, சரிங்களா? அப்போ 24,600 ஸ்ட்ராடலுடைய நம்ம என்ன ரேஞ்சு சொல்லியிருக்கோம், 650 மேலே 50 பாயிண்ட் கீழே 50 பாயிண்ட் வச்சா 650 550 இல்லையா? இப்போ அந்த 550 650 கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கே போகிறாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், 650 கட் பண்ணிவிட்டு எங்கே நம்மளுக்கு போகிறாங்க, 700 வரைக்கும் போகிறாங்க. அப்போ 700 போனோன்னே என்ன ஆகுதுன்னா இங்கே 700 ஒரு ஸ்ட்ராடலுக்கு நியர்பை ஆகிற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ 750 to 650 அதுதான் இங்கே நடந்தது. 650 to 750ன்ற விஷயங்கள் தான் இங்கேயும் நடந்தது. ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தடுத்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆகுது, ஸோ அதை எப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு நம்ம சும்மா நீங்கள் ஒரு ஓவரில் எடுத்துக்கங்களேன். இப்போ 12ஆம் தேதி எடுத்துக்கங்க. 12ஆம் தேதி ஒரு க்ளோசிங் லெவல்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு 3 மணிக்கு இல்லை ஒரு 3:15 கூட, சரிங்களா? 3:15 நம்ம எடுத்திருந்த லெவல் என்ன, 24,900 புட் ஆப்ஷன். அவங்களுடைய இதில் நம்ம பார்க்கலாம், 24,900 புட் ஆப்ஷனையும் 25,000 கால் ஆப்ஷனையும் செல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் இருக்குன்னு பார்த்து, காலையில் நம்மளுக்கு 9:16 ஓப்பன் ஆகும்போது கிட்டத்தட்ட 12,000 ஒரு 5 நிமிஷம் கழிச்சோன்னா ஒரு 8,000 லாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதில் 24,600 புட் ஆப்ஷன் அகைன் அவங்க செல் பண்ணுறாங்கன்னே வச்சுக்குவோம், சரிங்களா? மார்க்கெட் 750 போகும்போது என்ன டைம் நம்மளுக்கு 1:45. ஸோ அந்த 1:45க்கு நீங்கள் பாருங்கள் எக்ஸாக்டாக என்ன நடந்தது. நிறைய பேர் நினைக்கலாம், இல்லை கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சுக்கு செல்லர்ஸ் வந்து லாஸில் இருப்பாங்கன்னு சொல்லி. அப்படி கிடையவே கிடையாது. அவங்களும் பொசிஷன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்டில் வரும். இவ்வளோ தான் விஷயம். அப்போ 1:45க்கு கிட்டத்தட்ட 24,733 மார்க்கெட் இருக்கும்போது நேற்றுக்கு செல் பண்ண அந்த பொசிஷன்லேருந்து ஓவரால் அவங்க எம்டிஎம்மை வந்து ப்ராஃபிட்டில் தான் கொண்டு வருவாங்க. இப்படி தான் நடக்கும். அது இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் மூலிமா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ என்ன ஆகுன்னா அவங்களுடைய பொசிஷன்ஸை வந்து அகெயின் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற விஷயம்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு செல் ஆஃப் நடக்குது, ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. நேற்றுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் வச்சுருந்தவங்க ஓப்பன்லேயே அவங்க பேனிக் ஆகியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும், மார்க்கெட்டு ஓப்பனுக்கு கீழே போயிருக்கும். அப்போ நம்மளுக்கு புட் ஆப்ஷன் சைடு ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், இன்னமும் மார்க்கெட் கீழே போகும். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் 1.6% வந்து பர்சன்டேஜில் டவுனில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா
ஒரு ஹியூஜ் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா பெருசாக கீழே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? ஃபர்தராக உங்களுக்கு ப்ரீமியம் கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க. அப்போ நேற்றுக்கு ஐடிஎம் புட் ஆப்ஷன் 25,000 அண்ட் 24,900 இன்றைக்கி ஐடிஎம் இல்லையா, அந்த புட் ஆப்ஷனில் செல் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல்ஸோட பொசிஷன்ஸ் தான் நம்மளுக்கு காமிச்சது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில். ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், அதில் நம்ம காமிச்சிருந்துருப்போம். அப்போ அந்த மாதிரி பொசிஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டு எப்படி அவங்க கீழே விட முடியும்? வாய்ப்பு கம்மி. அப்போ அகெயின் ஓப்பன் ஆனோடனே மேலே தான் வரப்போகிறாங்க. ஸோ மேலே வந்து என்ன ஆகுது, புட் ஆப்ஷன்ஸோடைய ப்ரீமியம்லாம் வந்து டிகே வேறு லெவலில் ஆகுது, பயங்கரமான டிகே. இப்போ உதாரணத்துக்கு 24,900 எடுத்துக்கங்க. நம்ம 24,900 புட் ஆப்ஷனே எந்த அளவுக்கு டிகே ஆயிருக்கு, ஹையிலேருந்து எவ்வளோ டிகே ஆயிருக்காங்கன்றதை பார்த்துங்க. நேற்றுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் நம்மளுக்கு 175 ரூபா ஆவரேஜாக நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா 24,900 புட் ஆப்ஷனுக்கு. இப்போ ஹையிலேருந்து எவ்வளோ கரைஞ்சிருக்காங்கன்றது மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட 443 ரூபா. சரிங்களா? இப்போ க்ளோஸ் வச்சுருக்குது 302 ரூபா. லோ அப்படின்றது 250 ரூபா. ஸோ அந்த அளவுக்கு அதில் கரைதல் நடந்திருக்கு. அப்போ அந்த புட் ஆப்ஷனை வந்து கரைப்பாங்க, ஏன்னா கொடுத்துருக்காங்க இல்லையா ப்ரீமியம், அகெயின் அதை கரைக்கத்தான் செய்வாங்க. அதே மாதிரி 25,000 கால் ஆப்ஷன். இப்போ இவங்களதை எடுத்துக்கங்க, இவங்களது 257 ரூபா, ப்ரீவியஸ் க்ளோஸ் 175 ரூபா. இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்து 25,000 நம்ம பார்க்கும்போது 25,000 கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 131, இப்போ க்ளோஸ் 56. இவங்களுடைய ஹை வந்து 74, லோ வந்து 40 ரூபா. அப்போ இவங்களுடைய க்ளோஸ், அதாவது 24,900க்கும் அவங்களுக்கும் க்ளோஸ் எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 300 பாயிண்ட் இருக்குது. அப்போ 300 பாயிண்டில் அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க, புட் ஆப்ஷனுடைய லோ வந்து நம்மளுக்கு ஒரு 250 இருக்குன்னு வச்சுக்கலாம். இவங்களுடைய ஹை ஒரு 74ன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ ஆச்சு, 324 பாயிண்ட். அப்போ ஆவரேஜாக அவங்க எவ்வளோ லாஸில் இருந்திருப்பாங்க, 24,900த்தையும் 25,000த்தையும் செல் பண்ணவங்க எவ்வளோ லாஸில் இருந்திருப்பாங்க. அதை ஒரு ஸ்ட்ராங்கிளாக போட்டவங்க 24 பாயிண்ட் தான் லாஸில் இருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஏறி வந்தாலும் அவங்களுக்கு 24 பாயிண்ட் தான் லாஸ். அப்போ அந்த லாஸ் என்ன பண்ணுவாங்க, அகெயின் 600 புட்டை அதை செல் பண்ணி அதை கவர் பண்ணுவாங்கன்றது தான் இங்கே. அப்போ பொசிஷன்ஸை அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க லாஸில் விட மாட்டாங்க, அகெயின் திருப்பி ரிவர்சலுக்கு தான் கொண்டு வருவாங்க. ஓவரால் ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குன்னா மார்க்கெட்டை நெகட்டிவில் முடிக்கணும். அதுக்காண்டி ஓப்பனுக்கு கீழே எடுத்து இன்னும் 2% 3% கீழே முடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அடுத்தது நம்மளுக்கு 24,718 முடிச்சிருக்காங்கன்னா நம்ம 2 விஷயம் எடுப்போம், ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அண்ட் டாப்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ இந்த ஷார்ட் ரேஞ்சோட ஷார்ட் எட்ஜ் எடுப்போம். ஷார்ட் எட்ஜ் அண்டு ஒயிட் எட்ஜுன்னு சொல்லி நம்ம எடுப்போம். சரிங்களா? இதில் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்குது நம்மளுக்கு 24,718. ஓகேங்களா? அப்போ 718க்கு நியர்பை மேலே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் யார்? சரிங்களா? அதில் வந்து நம்ம எடுத்துக்கணும், இவங்களுடைய வேல்யூ பேசிஸில் எடுத்துக்கணும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் வேல்யூ எல்லாமே இன்க்ரீஸாக தான் இருக்காங்க. இதில் நம்மளுக்கு 24,000 மட்டும் இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ 1 2 3 4 5 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்குள்ளே யார் இருக்காங்க, அதில் வேல்யூ யார் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அப்போ ஓவரால் நம்மளுக்கு 24,800 கிடையாது, அப்போ 700 தான் இருக்காங்க. 700க்கு மேலே இருக்க கால் ஆப்ஷன் யார் இருக்காங்க கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 25,000. அப்போ ஷார்ட்டஸ்ட் எட்ஜுடைய என்ன சொல்கிறாங்க, ஷார்ட்டஸ்ட் எட்ஜுடைய டாப்பே வந்து நம்மளுக்கு 25,000. ஷார்ட்டஸ்ட் எட்ஜுடைய பாட்டம் வந்து நம்மளுக்கு 24,700. அப்போ இவங்களுடைய மிட் பாயிண்ட் என்ன, 24,850. இதுதான் உங்களுடைய மிட் பாயிண்ட். இப்போ மார்க்கெட் என்ன இருக்குது, ஆல்மோஸ்ட் அந்த மிட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது. அதே மாதிரி ஒய்டஸ்ட் எட்ஜாக எடுத்தோம்னா 24,500 டு 25,000 இடத்துல அவங்களுடைய மிட் பாயிண்ட் 24,750. அப்போ இந்த 24,750க்கும் கீழே தான் மார்க்கெட் இருக்குது, ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக நம்மளுக்கு இதில் நம்ம ரேஞ்ச் கால்குலேட் பண்ணணும் இல்லையா, ரேஞ்சை கால்குலேட் பண்ணி நம்ம எடுக்கணும். இப்போ 700க்கு நியர்பை தான் முடிச்சுக்கிறாங்க. நம்ம ஷார்ட் எட்ஜில் டாப் அண்ட் பாட்டம் எடுத்துட்டோம். இருந்தாலும் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு
700 கால் அண்ட் புட் இங்கே ஒரு ஸ்ட்ராடலாக கன்வெர்ட் ஆகுற மாதிரி இருக்காங்க. ஏன்னா 24,500 டு 25,000, அதுக்கிடையில் 24,600 அண்ட் 24,700 ஸ்ட்ராடல். அப்போ 700 ஸ்ட்ராடலின் அடிப்படையில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெவல்ஸை கொண்டு போகணும். அப்போ 24,700 ப்ளஸ் 170, 24,870 அண்ட் 24,700 மைனஸ் 188, 24,512. இதுதான் வந்து ஷார்ட் ரேஞ்சோட டாப் அண்ட் பாட்டம். அடுத்து ஒய்டஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 358 ரூபாயை வந்து ப்ளஸ் பண்ணணும். அதாவது 24,700 ப்ளஸ் 358, 25,058 அண்ட் 700 கூட அதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட 324, 342 சம்திங் வரும் இல்லையா. ஸோ இதுதான் லெவல்ஸ். அப்போ ஒய்டஸ்ட் எட்ஜ். அப்போ 24,500க்கு கீழே போனால்தான் மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே போனால் 500 தான் இன்னையுடைய லோ. அப்போ நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ண போகிறாங்கன்றத ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகிறான்றதை பொறுத்து. ஏன்னா மண்டே மார்க்கெட் அப்படின்றது ஒரு என்ன விஷயம், நம்மளுக்கு மந்த்லி ஓப்பன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அந்த மந்த்லி ஓப்பனுக்கு மேலே ஓப்பன் பண்ணுறாங்களா கீழே ஓப்பன் பண்ணுறாங்களா, அண்டு ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்களா கீழே நிற்கிறாங்களா பார்க்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக வந்து இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகி மேலே வந்தாலும் மேலே இன்னும் புஷ் பண்ணி வராததுக்கு காரணம் இந்த கால் ஆப்ஷனுடைய இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அண்ட் மார்க்கெட்டில் வந்து ஒரு 2 ஸ்ட்ராடல் இருந்ததுக்கும் காரணம் தான். ஸோ புட் சைடு வந்து 17 இருக்காங்கன்னா மண்டே வந்து மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே நின்னால் அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே நின்னால் என்ன நடக்க போகிறாங்கன்னு பார்க்கணும். ரெண்டாவது நம்மளுக்கு லோ டு ஹை அப்படின்றது ஒரு பெரிய ரேஞ்சாக இருக்கும் பட்சத்தில், எஸ்டர்டே ஹையோடைய லோ அண்ட் ஹை பெரிய ரேஞ்சாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய உட்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு சைட் வைஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ பேங்க் நிஃப்டியோட நம்ம லெவல்ஸ் மட்டும்தான். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து லெவல்ஸ் எடுத்திருந்தது நம்ம ஒன்றும் மார்க் பண்ணல. ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அதை மார்க் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 55,500 முடிச்சிருக்காங்க. அப்போ 55,500 கால் அண்ட் புட் ஸ்ட்ராடலில் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஸ்ட்ராடல் அப்படின்றப்ப 55,500 ப்ளஸ் -597 அப்படின்னா 54,903 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அண்ட் ஷார்ட் ரேஞ்சோடைய டாப் வந்து 56,201. ஸோ இவங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா இவங்க சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸ் வந்து சரியாக சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு போகல, இல்லை மேலே எடுத்துகிட்டு போகும்போது மேலே எடுத்துகிட்டு போகலை அப்படின்ற பட்சத்தில் ஸோ அங்கே வந்து நிஃப்டியில் பெரிய ரேஞ்ச் இருக்காது. ரெண்டாவது இவங்களுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஒரு போட்டியாக இவங்க நிஃப்டி மாதிரியே இவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுறதை இவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய டிகேன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது மந்த்லி எக்ஸ்பைரி ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்குனால டிகே வந்து அதிகமாக இருக்கும். டிகே மீன்ஸ் அந்த பாயிண்ட்ஸோட மூமெண்ட் அப்படின்றது. ஸோ ரெண்டாவது ஹைலி வாலட்டைலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ப்ரீமியத்தில், மார்க்கெட்லேயும் சரி இண்டெக்ஸ்லேயும் சரி ப்ரீமியத்துலேயும் சரி. நம்மளுக்கு நிஃப்டி ஓரளவுக்கு மேலே வந்தாலும் ஒன் சைடராக முடிச்சிருக்காங்க இல்லையா. ஆனால் பேங்க் நிஃப்டி பாருங்கள் பெருசாக அப்படி போகலை, ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் முடிச்சிருக்காங்க. அப்போ ப்ரீமியத்தோட வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேங்க் நிஃப்டி பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மண்டே அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 2 பேர்த்துக்குமே அந்த பெரிய கேப்னு ஒன்று இருக்குது. பொதுவாக நம்ம அந்த கேப் ஃபில்லிங் பற்றிலாம் பார்க்குறது கிடையாது. இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸோடைய ரேஞ்சும் நியர்பை அந்த இடத்துல இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அகெயின் மேலே போய்ட்டு அகெயின் கீழே வருது. அதாவது இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீக்குடைய லோவாக வந்து உங்களுக்கு கணக்கில் இருந்தால் பாருங்கள். சாரி, இந்த வீக்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா க்ளோஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கணக்கு 718ன்றது வீக்லி க்ளோஸ். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 718 அண்ட் 24,669 இது வந்து மந்த்லி ஓப்பன் அண்ட் 24,718 அப்படின்றது வீக்லி க்ளோஸு. அடுத்து மண்டே ஓப்பன் ஆகுது என்னது, வீக்லி ஓப்பன். அப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு மார்க்கெட் எப்படி ரன் ஆகுறாங்க, அதுக்குள்ளே வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி சேஞ்ச் ஓவர் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். முக்கால்வாசி இந்த ஸ்டாக் மார்க்கெட்ன்ற ஒரு விஷயத்தை வந்து ரன் பண்ணி பார்க்க பழகுங்க. சரிங்களா, இதை வந்து முழுக்க ஒரு டேட்டாஸ் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் டேட்டாஸ் எடுத்து வச்சுட்டு அதில் எப்படி ரன் ஆகுறாங்க அப்படின்றத பார்த்து கொஞ்சம் பழகணுங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எப்படி நம்ம அதை வந்து ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.